தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ளது கரடிக்குளம் காவல் நிலையம். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்தது போல பவ்யமாக நின்று கொண்டிருக்கும் இவர் வெள்ளைத்துறை. ஒரு படுகொலையை செய்துவிட்டு 7 வருடங்களாக சிக்காமல் வாழ்ந்து வந்தவரை சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்து வந்த போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். என்ன கண்டாலும் நான் அங்கிருந்து வந்தேன். அப்போ அப்போ ஒன்றும் இல்லை, வெறும் இடமா இந்த முக்கிலையா எல்லாம் கம்பி அடிச்சு போட்டு அது பிறகு பூச மாட்டினியா? ஒரு என்ன கேட்கார் வாட்டர் போடணும். கொல்லப்பட்டவர் கருப்பையா, 39 வயதாகிறது. இதே ஊரைச் சேர்ந்தவர், திருமணமாகவில்லை. பெற்றோர் மற்றும் அண்ணனுடன் வசித்து வந்திருக்கிறார். இவருக்கு சொந்தமாக பூர்வீக நிலம் உள்ளது. அதில் விவசாயம் செய்து வந்திருக்கிறார். 7 வருடங்களுக்கு முன்பு விவசாய இடுபொருட்கள் வாங்க வெளியூருக்கு சென்றிருக்கிறார் கருப்பையா. ஆனால் அதன் பிறகு அவர் திரும்பி வரவே இல்லை. கருப்பையா எங்கு சென்றார், என்ன ஆனார் போன்ற கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை. இந்த சம்பவம் நடந்த சமயம் தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கிருஷ்ணாபுரம் பெரியகுளம் பாலத்தின் அடியில் அடையாளம் தெரியாத ஒரு ஆண் சடலம் கிடந்திருக்கிறது. இறந்து போனவர் குறித்த எந்த தகவலும் தெரியாததாலும் சடலத்துக்கு யாரும் உரிமை கோராததாலும் போலீசார் அந்த சடலத்தை அடக்கம் செய்துவிட்டு வழக்கை முடிக்காமல் வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்து 7 வருடங்கள் கடந்த நிலையில் தற்போது பழைய வழக்குகளை முடிக்கும் பணியில் தீவிரம் காட்டியிருக்கிறார் தென்காசி காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார். அவருடைய உத்தரவின் பேரில் அடையாளம் தெரியாத சடலத்தின் வழக்கு மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது. சுற்றுவட்டார பகுதிகளில் காணாமல் போனவர்கள் குறித்த விவரங்களை போலீசார் சேகரித்திருக்கிறார்கள். அப்போது கருப்பையா காணாமல் போன பிறகும் அவர் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்காமல் இருந்த தகவல் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கருப்பையாவின் குடும்பத்தாரிடம் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் அண்ணனே தம்பியை அடித்துக் கொன்ற பயங்கரம் தெரிய வந்திருக்கிறது. கருப்பையாவின் மூத்த அண்ணன் தான் போலீசாரால் விசாரணை செய்யப்படும் இந்த வெள்ளத்துறை. வெள்ளத்துறைக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். வெள்ளத்துறை அவருக்கு சொந்தமான சொத்தை பிரித்துக்கொண்டு அதில் விவசாயம் செய்திருக்கிறார். ஆனால் அதில் விளைச்சல் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. அதே நேரம் கருப்பையாவின் வெள்ளாமை அமோகமாக இருந்திருக்கிறது. தம்பிக்கு பம்ப் செட்டோடு அதிக நிலம் பிரித்து கொடுக்கப்பட்டதாக வெள்ளத்துறை நினைத்திருக்கிறார். இதனால் தம்பியோடு சண்டையிட்டிருக்கிறார் வெள்ளத்துறை. இருவருக்கும் இடையே சொத்து சண்டை பூதாகரமாக வெடித்திருக்கிறது. தம்பியை விட்டு வைத்தால் சொத்தை அனுபவிக்க முடியாது என எண்ணிய வெள்ளத்துறை அவரின் கதையை முடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார். சம்பவத்தன்று மதுபோதையில் இருந்த வெள்ளத்துறை விவசாய நிலத்தில் வைத்து உடன்பிறப்பு என்றும் பாராமல் கருப்பையாவை கட்டையால் அடித்து கொலை செய்திருக்கிறார். பிறகு சடலத்தை பாலத்தின் கீழ் வீசியிருக்கிறார். தம்பி திடீரென காணாமல் போய்விட்டதாக ஊர்க்காரர்களையும் உறவினர்களையும் நம்ப வைத்திருக்கிறார். 7 வருடங்களுக்கு பிறகு இந்த உண்மை வெளிவந்ததால் வெள்ளத்துறை தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவித்தே தீருவான் என்ற பழமொழியை உறுதி செய்திருக்கிறது இந்த சம்பவம்.